ராமேஸ்வரம் காந்தி நகரில் தொடர் மழை காரணமாக வீடுகளுக்குள் முழங்கால் அளவு மழைநீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் கேட்கலாம். கார்த்திக், தற்பொழுது காந்தி நகர்ல எவ்வளவு வசிப்பிடங்கள் இருக்கின்றன? எத்தனை பேர் அங்க வசிக்கிறார்கள்? எத்தனை குடியிருப்புகள் இருக்கு? முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் எல்லாருமே முகாம்களுக்கு அழைத்து கொண்டு செல்லவில்லையா? அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்க அந்த புயல் சின்னம் காரணமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில கனமழை பெய்து வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மண்டபம் மாமன் பகுதியில பாத்தீங்கன்னா மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. இதன் காரணமா கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இடையில பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் உள்ளிட்ட தீவு முழுவதும் பாத்தீங்கன்னா கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமா பாத்தீங்கன்னா தாழ்வான பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்கு. ராமேஸ்வரம் காந்திநகர் பகுதியில் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இடையில பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழை காரணமாக அந்த தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கு. வீடுகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கு. மேலும் சமைக்க கூட முடியாமல் அந்த வீடுகளுக்குள்ள மழைநீர் தேங்கி இருக்கு. இதன் காரணமாக அவங்க அத்தியாவசிய தேவை எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. மேலும் இரவு நேரங்களில் தூங்க முடியாத சூழ்நிலை தான் அந்த பகுதி மக்கள் முழுவதும் நிறைந்திருக்கு. இது குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, தேங்கி நிற்கிற மழைநீரை உடனே அப்புறப்படுத்தணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமா தான் இருக்கு. அதே போல மழை விட்டு விட்டு பெய்து வரும் காரணமா அந்த பணிகள் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடைபெற்று வருகிறது. இருந்த போதும் நகராட்சி நிர்வாகம் சார்பா பாத்தீங்கன்னா அந்த மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டாலும் காரணமா அது மெதுவாக தான் செல்லப்படுகிறது. உடனே அந்த பகுதி மக்கள் இந்த தண்ணீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.